நண்பர்களே, என்னாச்சுன்னா நீங்களே பாருங்களேன். சுற்றி 150 கிலோமீட்டருக்கு மழை தான். நம்ம தான் ஒன்றுமே பண்ண முடியாது. சோலாக வந்திருக்கோம். கீழே எப்படி இறங்குறதுன்னு தெரில. ஏதோ ஒரு ஆர்வத்தில் புதரை பிடிச்சி மேலே ஏறி வந்துட்டேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்டு வழியாக இறங்கிட்டு இருக்கோம். குறுக்கால சிங்கம், புலி, கரடிஸ் எதுவாக வேணால் வரலாம். இப்போ தான் டாப்பில் இருக்கோம். அந்த கேப்பில் ஊர் தெரியுதா? தெரியும். அடர்ந்த காடு அப்படியே தெரியும். பார்க்காம ஓடு. சிலந்திகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக காத்து இறங்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பிடிக்கிருச்சு. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளு தெறிக்குது. சில்லை உடையிறதுக்குள்ளே கீழே போனோம். நம்ம தான் கூமாப்பட்டியே. நம்ம தான் இதுவரையும் மலைப்பாம்புகள், மலை குரங்குகள் அது மாதிரி எதுவும் பார்க்கல. இந்த மாதிரி ஏதாவது குட்டி குட்டியாக பழங்கள் தான் மரக்கல்ல காய்ச்சிருக்கு. ரொம்ப பசிக்குது வேறு. பிடிங்கி சாப்பிடலாமான்னு வேறு தெரில. கீழே ரீச் ஆகிட்டு கூப்பிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். எடா வினோத்தே, அத்தி பழம்டா. மரப்புள்ள காய்ச்சிருக்கு. இங்கே அத்தியா? எப்படி? அது ஒன்றுமில்ல, பயப்படாத. என்ன காட்டுக்குள்ளே இருக்கானேன்னு சோலாவாக ஒரு மலை ஏறி இறங்கிட்டு இருக்கேன். செம்ம அட்வென்ச்சர், பயங்கரம். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நேரமாக காட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ தான் பாறைக்கு வந்திருக்கோம். இன்னும் பாதி தூரம் இறங்கணும். இறங்குவோம் பொறுமையாக. பார்த்தா பெரிய பள்ளம் மாதிரி தெரியுது. எல்லாம் சுற்றி வரை பாதைகள் எதுவும் இல்லை. இருந்தாலும் இறங்குவோம் மக்களே. அந்த பக்கம் பாதை இல்லாமல் மறுபடியும் மேலே ஏறி இந்த பாதை வழியாக கீழே இறங்கிட்டு இருக்கோம். இதாவது கீழே போகுதான்னு பார்ப்போம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகுதான்னு பார்ப்போம். மக்களே, மழை வருது மக்களே. நடுவில் மாட்டிக்கிட்டோம். சங்கு தான். ஆமாம், நான் மட்டும் தான் வந்திருக்கேன். இப்போதான் பாறையை விட்டு கீழே இறங்குறேன். இந்த காட்டை தாண்டி போனோமாம்மா. உள்ள ஒரு 300 மீட்டர் போனோமாம்மா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நடுக்காட்டில் தனிமை வந்தது, அழகிய ஆசை உணர்வு தந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட கீழே வந்துட்டோம்னு தான் நினைக்கிறேன். ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. வேறு ஒருத்தனை இருந்தால் அலண்டு போயிருப்பேன். அசால்ட்டாக சால்வ் பண்ண பற்றியா? கிட்டத்தட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளியா இந்த இருட்டிலையும் கீழே வந்தாச்சு. வயக்காடு தெரிஞ்சிருச்சு. நம்ம தான் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் இராணுவத்தில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்போது தப்பிப்பிழைப்பது எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அசால்ட்டு. இடியாமலையா, என்னை ஒன்றும் செய்யாதடி. வயக்காடுக்கு வந்தோன்னு போட்டேன் பாருங்க ஒரு சத்தம். அவனா வயக்காடு பார்த்துருக்கான் தூண்டுட்டான்டா. அதில் இருக்கிறாங்க. இதில் பியூட்டி என்னன்னா,
இப்போ நான் போனேன்னா என் வண்டி அங்கே இருக்குமா இருக்காதான்றது தான். இருக்குமா இல்லை என்னடா இவ்வளோ நேரமாக எவனையும் காணுமே அப்படின்னு சொல்லி அவனா தூக்கிட்டு போயிட்டானா? வாய்ப்பு இருக்கு. ஒரு வேலை இல்லைன்னா பக்கத்தில் ஊருக்குள்ளே போயிட்டு யார் நம்ம ஆகுது